என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அப்பா அப்படி என்ன தப்பு பண்ணினார்? திமுக வளர்ச்சிக்காக உழைத்த உழைப்பை யாராவது மறுக்க முடியுமா? சூறாவளியாக பறக்கிற மனுஷன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருப்பதை பார்க்கிற சக்தி இல்ல. அந்த ராமனுக்கே 14 வருஷம்தான் வனவாசம். ஆனா எங்க அப்பாவை அவங்க ஓரங்கட்டி இதோட 15 வருஷமாச்சு. சமீபத்தில் இப்படி அனலாக கொதித்திருக்கிறாரு மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி. அது மட்டுமல்ல, இவரது தாவிக ஆதரவு பேச்சுகளும் அதிர வைக்கின்றன. என்ன நடக்கிறது அழகிரி முகாமில்? பார்க்கலாம் இது பற்றி விரிவாக. தமிழக அரசியல் வரலாற்றில் தாவிக இடம் பிடித்து விட்டதை ஜீரணிக்க முடியாம திமுக தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் மூத்த மகன் அழகிரியின் மகள் கயல்விழி தாவேக்காவுக்கு ஆதரவாக களமிறங்கி இருப்பது கருணாநிதியுடைய இரத்த உறவுகளை கொதிநிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இந்த நிலையில் அவர் மதுரை மாநகராட்சியின் மேயர் வேட்பாளராக களமிறங்குவதற்காகவே முதல்வர் விஜயை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்தார் அப்படிங்கிற செய்தி காட்டு தீயாக பரவி வருகிறது. இது குறித்து அழகிரி ஆதரவாளர்களிடம் பேசினோம். 1980 மதுரை வந்த அழகிரி திமுகவுக்காக பங்காற்றியதை யாரும் மறுக்கவே முடியாது. 2009 திருமங்கலம் இடைத்தேர்தல்ல திருமங்கலம் ஃபார்முலாவை உருவாக்கி திமுகவை வெற்றி பெற வைத்தவர் அழகிரி. தொடர்ந்து அவருக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் பதவியும் கிடைத்தது. திமுக ஆளும் கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் மற்றும் அழகிரி இடையே அரசியல் பகை உச்சத்தை எட்டியது. அழகிரி ஆதரவாளர்கள் இது எங்க ஏரியா, உள்ள வராத என்று போஸ்டர் ஒட்டினார்கள். அதன் பிறகு கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அழகிரி செயல்பட்டதாக கட்சியில இருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்து 2014ஆம் ஆண்டு முரசொலியில அறிக்கை வெளியிட்டாரு பொதுச் செயலாளர் அன்பழகன். திமுகவுல மீண்டும் அழகிரியையும் அவரின் ஆதரவாளர்களையும் சேர்க்க வேண்டும் என்று கட்சியின் தலைமைக்கு கருணாநிதி உயிருடன் இருக்கும் போதே அவரின் ஆதரவாளர் இசக்கிமுத்து கடிதம் எழுதியிருக்காரு. இந்த நிலையில கருணாநிதியின் இறப்புக்கு பிறகு கட்சியின் தலைவரானார் ஸ்டாலின். அதன் பிறகும் அழகிரி ஆதரவாளர்கள் பலமுறை கட்சியின் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அழகிரி தன் மகன் துரைக்கு இளைஞரணியில பதவி கேட்டு பார்த்திருக்கிறார். எந்த சிக்னலும் கிடைக்கவில்லை. இதனால் விரக்தியடைந்த அழகிரி உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள தன் மகன் துரை தயாநிதியை முழுமையாக சரி செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தது. உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுரை வந்து தன் பெரியப்பா அழகிரியிடம் ஆசி பெற வந்தபோது கூட என் ஆதரவாளர்களை மட்டுமாவது கட்சியில் சேர்த்து கொள்ள சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அழகிரி. மறுபடியும் பல்வேறு முயற்சிகள் அனைத்துமே தோல்வியடைந்ததால் பொறுமையிழந்த அழகிரியின் ஆதரவாளர்கள் மன்னன், HR கோபி உள்ளிட்டோர் அதிமுகவில் ஐக்கியமானாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலின் போது அழகிரியுடைய மகள் கயல்விழி திமுகவில் என் அப்பாவிற்கு எந்த பதவியும் இல்லை, அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சமூக வலைதள பதிவை பகிர்ந்திருந்தாங்க. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற போது அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார் கயல்விழி. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கயல்விழி, ஒரு புதிய வரலாற்றை முதல்வர் ஜோசப் விஜய் படைத்திருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறது, மென்மேலும் அவர் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என மிக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஒரு இளைஞர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு 100% நம்பிக்கை இருக்கிறதுன்னு புகழ்பாடினாங்க. அழகிரி 15 ஆண்டுகளாக அமைதியாக இருந்தாலும் அவரின் மகள் கயல்விழி தாவேக்காவில இணைய ஆர்வம் காட்டுவதற்கு பின்னால வேறொரு அரசியல் கணக்கு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க விவரம் அறிந்தவர்கள். அதாவது சமீபத்துல கயல்விழி தலைமைச் செயலகம் வந்திருக்கிறாங்க. விஜயை சந்தித்து தாவேக்காவில இணையவும் முயற்சித்திருக்கிறாங்க. ஆனால் முதல்வர் இவரை சந்திக்க முடியாததால் அங்கிருந்த முக்கிய அமைச்சர்களுடன் பேசிவிட்டு திரும்பிவிட்டார் என்ற தகவல்களும் கசிந்தன. ஆனால் அழகிரி மத்திய அமைச்சராக இருந்தபோது அவருக்கு PROவாக வலம் வந்த பாஸ்கரன் தலைமைச் செயலகம் வந்த கயல்விழிய விஜயை சந்திக்க விடாமல் அழகிரிக்கு போன் போட்டதாக கூறப்படுகிறது. அவர் உடனே கயலை வீட்டிற்கு அனுப்பிவை என்று சொன்னதாகவும் கூறப்படுகிறது.
ஆனாலும் தாவேக்காவில் இணைவதில் கயல்விழி உறுதியாக இருக்கிறார் என்கிறார்கள். தாவேக்காவில் இணைந்து மதுரை மாநகராட்சியின் மேயராக வலம் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாம். இந்த நிலையில திமுகவில் தான் நமக்கு செல்வாக்கு இல்லை, நீ அரசியல் பிரவேசம் எடுப்பது உன் விருப்பம் அப்படின்னு அழகிரி சொல்லிவிட்டாராம். இனி தாவேக்காவை நோக்கியே கயல்விழியின் அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரங்கள். இது குறித்து அழகிரி ஆதரவாளர்களோ கயல்விழி தாவேக்காவில் இணைந்த பிறகு பேட்டி கொடுப்பார், இன்னும் தாவேக்காவில் அவர் இணையவே இல்லை, அதற்குள் பத்திரிகையில் இல்லாத விஷயங்களை எழுதி வருகிறார்கள், கட்சியில் இணைந்த பிறகு பேட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தந்தையின் அரசியல் வாழ்க்கை வெற்றி பெறவில்லை, அவரின் மகளின் முயற்சி வெற்றி பெறுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.